அமைச்சர்கள் வசூலை தொடங்கி விட்டார்கள் என்று ஜூனியரில் வந்திருக்கு. அந்த நியூஸை அப்படியே படிக்கிறேன். கரூர் பொதுக்கூட்டத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என முதல்வர் பேசியிருந்தார் அல்லவா. சில மாண்புமிகுக்களின் செயல்பாடுகள் அதற்கு தலைகீழாக இருக்கின்றனவாம். வாடகை வாகனங்கள் தொடங்கி மேன்பவர் வரையில் ஏகப்பட்ட டெண்டர்கள் கொட்டி கிடக்கும் வெண்மை துறையில் அமைச்சரின் உறவினர் கல்லாப்பெட்டியை திறந்து விட்டாராம். உங்க 2 பேருக்கும் சோதனை வைக்கிறேன். வெண்மைத்துறை என்ன? பால்வளத்துறை விஜயலட்சுமி, மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் கட்ட தொடங்கிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அதுபோல ஆணிரை துறையில் மூலப்பொருட்களுக்கான பெரிய டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. மந்திரியை கவனிக்க மாட்டீங்களா, வெறும் கையோடு வந்து போனா எப்படி என்று ஒப்பந்தக்காரர்களிடம் பேசுகிறார்களாம் உறவினர் அமைச்சருடன் இருப்பவர்கள். ஆணிரை துறைனா என்ன? தமிழே மறந்துட்டீங்க. ஆணிரைனா கால்நடை பராமரிப்பு துறையில தான் இந்த டெண்டர். அறிவுக்கோயில் துறையை கவனிக்கும் நடராஜ அமைச்சரின் மனைவியே நேரடியாக கோதாவில் குதித்து விட்டாராம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனோட மனைவி தான் வசூல் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதுக்குதான் முன்னாடி வந்து நின்று சொல்றது. ஸ்கூல்ல எல்லாம் விஜயோட ஸ்பீச்சை போறது தவறு இல்லையே. அமைச்சருடன் இருப்பவர்கள் சிக்கலாகிட போதுங்க என்று எச்சரித்தாலும் யாருதான் வாங்காம இருக்காங்க. நம்ம தயவு இல்லாம ஆட்சி நடந்துடுமா? காங்கிரஸ் சப்போர்ட்ல நடக்குதான் என்று அமைச்சரோட மனைவி சொல்றாங்களாம். நம்முடைய தொடர் எச்சரிக்கையை அடுத்து ரீல்ஸ் பெண் அமைச்சர்